வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது இன்றைக்கு சீமான் அவர்களின் இல்லத்தின் மீது ஒட்டப்பட்ட அந்த சம்மன் ஒட்டப்பட்டது. அதனை சீமான் வீட்டு பாதுகாவலர் அப்புறம் தொண்டர்கள் கிழித்ததன் காரணமாக சீமான் வீட்டு பாதுகாவலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது காவலர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது போன்ற வழக்கும், அதே மாதிரி குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டும் என்றால் சீமான் வீட்டு பாதுகாவலர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது BNS 109 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம் எல்லோருமே அந்த காட்சிகளை பார்த்தோம். காவல்துறையினர் அவர்களை அழைத்து சென்று வரும்பொழுது காரில் ஏற்றும் பொழுது அவர் துப்பாக்கி வைத்திருந்ததாக நம்ம அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அதனால் ஆயுத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் குறிப்பிட வேண்டும் என்றால் சீமான் வீட்டு பாதுகாவலர் மீது, அதாவது அமல்ராஜ் அவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. BNS 109 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம இதனுடைய முழு விவரம் என்ன என்று பார்த்தோம்னா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள், அதாவது நடிகை விஜயலட்சுமி வழக்கில் நாளை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் ஊட்டப்பட்டது. இதற்கான காரணம், இன்றைக்கு அவர் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று காவல்துறையினர் சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு இன்றைக்கு ஆஜராகவில்லை. அவர்களுடைய வழக்கறிஞர்கள் தான் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதனால் நீலாங்கரை காவல்துறையினர் சீமான் அவர்களுடைய இல்லத்தில் முன்பு சம்மனை நாளை கண்டிப்பாக ஆஜராக வேண்டும் என்று ஒட்டப்பட்டிருந்தது. இதனை அவர்களது பாதுகாவலரும் அதே போல தொண்டர்களும் இந்த சம்மனை கிழிக்கப்பட்டனர். கிழித்ததற்கு பிறகு காவல்துறையினர் அவர்களுடைய உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை பெற்ற பிறகு அவர்களது இல்லத்திற்கு சென்றார்கள். அப்பொழுது அதாவது காவல்துறையினர் உள்ள சென்ற பொழுது அவர்களை பணியினை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தது போன்றும் காவலர்களை தாக்குவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதன் பிறகு அவர்களை அழைத்து காவல்துறையினர் ஜீப்பில் ஏற்றினர். அப்பொழுது துப்பாக்கி இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இதனால் தான் தற்பொழுது அவரை கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்படுவாரா என்பது குறித்தெல்லாம் இதன் பிறகுதான் தெரிய வரும். நீலாங்கரையிலிருந்து அவர்கள் வழக்கறிஞர்கள் ஸ்ரீதர், ரூபன் ஆகியோர்கள் அங்க விளக்கம் கேட்டு விட்டதற்கு பிறகு தற்பொழுது சீமான் அவர்களின் இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான நிலைமை இருக்கிறது, அமல்ராஜின் மீது என்ன மாதிரியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிகிறது. மேலும் என்ன மாதிரியான வழக்குகள் பதிவு செய்யப்படலாம் அல்லது அவர் சிறையில் அடைக்கப்படுவாரா, இது போன்ற தகவல்கள் எல்லாமே சீமான் இல்லத்தில் இருந்து வெளியே வந்த பிறகுதான் தெரிய வரும். தற்பொழுது நிலவரப்படி வழக்கறிஞர் ரூபன், ஸ்ரீதர் ஆகியோர் இருவருமே உள்ள இருக்கிறாங்க. சீமான் இல்லத்துல ஆலோசனை பெற்று அவர்களுடைய மனைவியிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளியே வந்ததுக்கு பிறகு அமல்ராஜினுடைய நிலைமை என்ன என்பது குறித்தெல்லாம் நமக்கு தெரிய வரும் ராஜேஸ்வரி.